என்னப்பா அது? அவன் தான் பண்ணின தப்புக்கு தண்டனை கிடைக்கல, தப்பிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு தண்டனை வேற விதமா கிடைச்சிருச்சு. அது போலதான் சொல்லுப்பா. யாரா இருந்தாலும், ஏன் அது நானோ இல்ல நீங்களோ, செஞ்ச தப்புக்கு தண்டனையை எதிர்பார்க்காம இருந்துட முடியாது. சரியா சொன்ன ராகுலன். அது நான் ஏற்கனவே என் லைஃப்ல பார்த்துட்டேன், இப்போ பார்த்துக்கிட்டும் இருக்கேன். யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்திட்டாங்கன்னா நிச்சயம் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதை மறந்துடாதீங்க விட்டேன் சார். அது அவங்க பண்ண தப்ப பொறுத்து இருக்கு ராகுலன். நிச்சயமா கொலைகாரனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த உலகத்துல யாரு நிம்மதியா வாழ முடியும்? என்ன விட்டியம் சார்? அம்மா, உங்களுக்கு காஃபி வேணுமா? அத்தைக்கு கொடுக்க போறேன். எல்லாத்தையும் அவளுக்கே கொண்டு போய் கொடு. விஜயா, எனக்கு காஃபி இல்லையா? வேணும்னா நீங்களே போட்டுக்கங்க, இல்ல உங்க அருமை பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. ஏன் விஜயா முகத்தை இப்படி கடுகடுன்னு வச்சிருக்க? அப்பா, நான் சொல்லாம கொள்ளாம அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அதான் அம்மாக்கு கோவம். ஃப்ரெண்டு வருவான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியே. சித்ரா, ஒரு வார்த்தையாவது நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான். நீங்க ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்லையே. இப்ப பாருங்கம்மா, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு. இவங்க குடும்பத்து சகவாசம் வேண்டான்னு தானே நான் உங்க அப்பாவை வற்புறுத்தி இங்க அழைச்சிட்டு வந்தேன். மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு அவளை இங்க கூட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குறியே. விஜயா, மெதுவா பேசு, அக்கா காதுல விழுந்துற போது. விழுந்தா என்னங்க? சித்ரா ஏன் பொண்ணு, ஆனா என்ன கூட மதிக்காம அவளுக்கு இல்ல சேவகம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, பாபுவோட வீக் பாயிண்டே அத்தை தான். அத்தைக்காக பாபு எதையும் பண்ணுவான். அதுக்காக தானே நான் இவ்வளவு சிரமப்பட்டு செலவு பண்ணி அத்தையை கூப்பிட்டுருக்கேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அப்போ படிக்கிறதுக்கு லோன் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் அப்ளை பண்ணியா? ஏற்கனவே அந்த தருதல பாபுக்காக வாங்கின கடனையே இன்னும் செட்டில் பண்ண முடியல. அதுக்குள்ள நீ வேற புதுசா செலவு பண்ணி வச்சிருக்க. சித்ரா, பாத்தியா, ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைங்க போதாதா? உங்க அம்மா குணம் தெரிஞ்சுமா எங்க அக்காவை இங்க கூப்பிட்ட? ப்ளீஸ் பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல. எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் நான் அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டேன், இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுடுங்கன்னு. யார் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? அம்மா, அப்படி நம்மால செல்ஃபிஷா வாழ்ந்துட முடியாதுமா. கடவுள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்றதுக்காக தான் இத்தனை மனுஷங்களை படைச்சாரு. ஆனா யாரும் யாருக்கும் உதவி பண்ற மாதிரி தெரியல. விஜயா, நடந்துடுச்சு. பிளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா இங்க இருக்க போற கொஞ்ச நாளாவது அவ கூட சண்டை போடாம இரு. ஆமாமா, அத்தை வந்து வேலை முடிஞ்சு பாபு மேகலை ஏத்துக்கிட்டானா அவங்க உடனே கிளம்பிடுவாங்க. அது வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதெல்லாம் இந்த ஜென்மத்திலேயாவது நடக்குமாங்கிறது சந்தேகம்தான். விஜயா, அக்கா வரா போல இருக்கு. அவங்க கிட்ட ஒண்ணு சண்டை போட்டுறாத. சித்ரா, வாங்கத்த. என்னக்கா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? புது இடம் தானே, சரியா தூங்க முடியல, குளிர் வேற. அதான் உங்க மருமக உங்களுக்காக ஹீட்டரை ஃபுல்லா போட்டு வச்சிருந்தாளே, அப்பவுமா குளிருது? அம்மா, அத்தைக்கு இங்க வெதர் பழகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் தானே. சித்ரா, உங்க மாமாவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன்னு தகவல் சொல்லணும். நான் நேத்திக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. ரகு, உன் பொண்ண ரொம்ப நல்லாதான் வளர்த்திருக்க.
அவர் எங்க வளர்த்தாரு? எல்லாம் ஏன் வளர்ப்புதான். ஆனா இப்ப கொஞ்ச நாளாதான் என் பொண்ணு என்ன விட்டுட்டு கண்டதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அக்கா, உங்களுக்கு என்ன தேவைனாலும் சித்ரா கிட்ட கேளுங்க. எனக்கு என் பையனைத்தான் உடனே பார்க்கணும் போல இருக்கு. பாவம் சித்ரா, பையனை பார்க்கணுமா? அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அம்மாவையும் புள்ளையும் பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம். இல்ல அத்தை, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது நீங்க அவன் கூடவே போய் இருக்கலாம். அதுக்குள்ள அவனை ஜெயில போடாம இருந்தா சரிதான். நீங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். சரி வாங்க சாப்பிடலாம். ஆஹா, உபசரிப்ப பாருங்க, தாங்க முடியல. சோபா, ஏதாவது பேச. எனக்கு பேச்சே வரலங்க. பாவம் தனுஷ்குட்டி இங்க எங்கேயோ இருக்கான். கொஞ்சமும் யோசிக்காம அவனை விட்டுட்டு இவ்வளவு தூரம் போய் இருந்துட்டேனே. அதான் நீ இப்ப வந்துட்டல, கவலைப்படாத. ராகுலன், எனக்கு தனுஷ்குட்டி கிடைச்சிருவான்ற நம்பிக்கையே வந்துருச்சு. ஏதோ அவன் என் பக்கத்திலேயே இருக்கான் போலதான் ஃபீல் பண்றேன். பாத்தியா, உன்னோட நம்பிக்கை வீணாகாது. நிச்சயம் நமக்கு தனுஷ்குட்டி கிடைச்சிருவான். ராகுலன், கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். சோபா, உனக்கு அந்த கவலையே வேணாம். நான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கேன். ஏ ராகுலன், அப்பா அம்மா வீட்டு பக்கம் போகலையா? வந்து வந்து என்ன ராகுலன், மறுபடியும் அவங்களோட சண்டை போட்டீங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ ஏன் சொல்ல தயங்குறீங்க? அன்னைக்கு நீ சொன்னதுக்காக தான் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் பெல் அடிச்சதும் அப்பா ஜன்னல் வழியா நான் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு கதவை திறக்கவே இல்லை சோபா. என்னங்க சொல்றீங்க? அப்பாவா அப்படி செஞ்சாரு? ஆமா சோபா, நான் அதை எதிர்பார்த்தேன் தான். ஆனா மறுபடியும் ஒரு நாள் போய் பார்த்தேன். அப்பவாவது டோரை ஓபன் பண்ணாங்களா? இல்ல சோபா, அவங்க இன்னமும் என் மேல கோவத்திலேயே தான் இருக்காங்க. கடவுளே, ஏன் என்கிட்ட இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல? நீ வந்ததும் சொல்லலாம்னு இருந்தேன். நான் அவங்க கூட பேசி பாக்குறேன் ராகுலன். வேணாம் சோபா, ப்ளீஸ், நீ ஒண்ணுமே பேச வேண்டாம். நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லதானே வேணும். அது நீ சொல்ல போறன்னா அவங்களுக்கு உண்மையிலேயும் கோவம் வந்துடும். நீ பேசாம இரு. எப்படிங்க பேசாம இருக்கிறது? நான் அதை மட்டும் பேசிட்டு வச்சிடுறேன். சரி, ஆனா நமக்கு தனுஷ்குட்டி கிடைக்கிற வரைக்கும் அவங்கள தனியா விடுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க இஷ்டம். ஏன் ராகுலன், நம்ம போலீஸ்ல போய் தனுஷ்குட்டி பத்தி விசாரிச்சுட்டு வந்தா என்ன? வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஆனா ஏதாவது தகவல் கிடைச்சிருந்தா நிச்சயம் அவங்களாவே காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுருங்க ராகுலன். அவசரப்படாத சோபா, நீ முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் நாளை காலையில ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நீங்க வேணும்னா காலையில ஃபோன் பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல தோணல. இன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது. தனுஷ்குட்டி எப்படி தூங்க வைக்கிறாங்க, எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கொஞ்ச நேரம் என்ன காணலனா கத்தி ஊரையே கூப்பிட்டுருவான்.
எப்படிங்க அவனை சமாளிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க? ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்க. யாராவது கண்டுபிடிச்சு நிச்சயம் போலீஸ்க்கு அறிவிப்பாங்க. நீ இருந்து பாரு. அப்போ நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு தனுஷ்குடி நமக்கு தரப்போறது இல்லையா? நான் திருந்திட்டேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? ஆனா நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, வீட்டியம்மா தவிர. ராகுலன், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சோபா? நீங்க வீட்டியம்மை தவிர வேற யாருக்குமே பிரச்சனை கொடுக்கலன்னு சொல்றீங்க. மகேஷும் இத பண்ணலன்னு வேற சொல்றீங்க. அப்போ சொல்லு சோபா. ஏன் வீட்டியம் நம்ம குழந்தைய கடத்தி வச்சிருப்பான்னு மட்டும் நீங்க சந்தேகப்படல? சோபா, வீட்டியம் என் மேல அளவு கடந்த நம்பிக்கையும் நட்பும் வச்சிருக்காரு. எனக்கு தான் அவர் எதிரியா இருந்தாரு. ஆனா அவருக்கு நான் எப்பவுமே நண்பன் தான். அது உங்களை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்காத வரைக்கும் தான். ஆனா அவருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு என்ன நிச்சயம்? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நீ வீட்டியம்மை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். ராகுலன், பெண் புத்தி பின்னாடி என்ன நடக்கும்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறபடியாதா பெண் புத்தின்னு சொல்றாங்க. அத போய். சரி சோபா, அப்படியே வச்சுக்கோ. அதுக்காக நாம சண்டை போட வேண்டாம். யாரோ ஒருத்தன் எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னானோ யாருக்கு தெரியும்? என்னமோ இருந்து பாருங்க ராகுலன். எனக்கு என்னவோ இந்த வீட்டியம் மேலதான் சந்தேகமா இருக்கு. சித்ரா, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும். தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீங்க உட்காருங்க அத்தை, நான் கொண்டு வரேன். உன்னை நான் சிரமப்படுத்துறதா நினைக்காதம்மா. எனக்கு தான் இந்த வீட்ல எதை எப்படி உபயோகிக்கிறதுனே தெரியலையே. அதனால என்ன அத்தை, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இது உங்க வீடு மாதிரி. எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம கேளுங்கன்னு. என்னக்கா, வீடு பிடிச்சிருக்கா? எல்லாம் வசதியா இருக்கா? இந்த வீடு பிடிக்காம இருக்குமா? ரகு, நீ கஷ்டப்பட்டதுக்கு நல்லாவே பலன் கிடைச்சிருக்குப்பா. என் கூட நீங்க இல்லைன்னு தான் என் மனசுல ஒரு குறை இருந்துச்சு. அதையும் என் பொண்ணு தீர்த்து வச்சுட்டா. ஏன்பா, விஜயா எங்க? அவ சத்தத்தையே காணோம். எங்கன்னு தெரியல. அத்தை, அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க. இப்பெல்லாம் உங்க கூட பேச பிடிக்காம அடிக்கடி வெளியே போயிடுறாங்க. ஆமாக்கா, அவளுக்கு நீ இங்க வந்தது சுத்தமா பிடிக்கல. இத்தனை வருஷம் ஆகியும் அவ மாறவே இல்லைல்ல. நான் ஏதோ அவளுக்கு தீங்கு பண்ணிட்டதாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா என்கிட்ட பழைய கதையெல்லாம் சொன்னாங்க. மாமா வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தை? உன் மாமா மட்டும் சரியா இருந்திருந்தா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்குமா? எனக்குன்னு இருந்த ஒரே உயிரே பாபுதான். ஆனா அதுவும் இப்படி. என்னக்கா இப்படி கண் கலங்கிக்கிட்டு? அத்தை, நீங்க ஒண்ணுக்கும் வருத்தப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். நான் முக்கியமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். என்னம்மா? அத்தை, நீங்க வந்து இத்தனை நாட்கள்ல அம்மாவோட நடவடிக்கை உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஆனா நீங்க அதை பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாக்கா, நானும் சொல்லணும்னு இருந்தேன். விஜயா குணம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, பெருசா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை எல்லாம் பார்க்க போறேன்னு எவ்வளோ ஆவலா வந்தேன். விஜயா அன்னைக்கு அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. இது மட்டும் இல்ல, இனிமேலும் எவ்வளவோ நடக்கலாம். ஆனா நீங்க எங்களுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஆமா ரகு, நீ எப்படி விஜயாவை சமாளிக்கிற? ஏதோ சித்ரா இருக்கிறதுனால தான் பல சமயங்கள்ல நான் வாய் தடுமாறி சாந்தியை பத்தி ஏதாவது சொல்லிட்டு முழிப்பேன். அப்புறம் நான் தான் ஏதாவது சொல்லி அம்மாவை சமாளிச்சிடுவேன்.
ஜாக்கிரதம்மா. ஏதோ சாந்தி விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது தொடர்கதையால போயிட்டு இருக்கு. அக்கா, உங்களுக்காக தான் நான் விஜயாவை கட்டிக்கிட்டேன். இப்ப பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. என்ன மன்னிச்சிடுப்பா ரகு. என்னால நீ தனிமரமா நின்னதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் உன்னை வற்புறுத்தி விஜயாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அம்மாவும் பாவம்தான். ஏதோ அவங்களுக்கு கோவம் வந்தா கத்துவாங்களே தவிர அவங்க கிட்ட என்ன குறையப்பா கண்டீங்க? தப்பா எடுத்துக்காதமா சித்ரா. உன்னை வச்சுக்கிட்டு நாங்க அப்படி பேசிருக்க கூடாதுதான். சித்ரா, நீ இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்க உங்க அம்மாவோட குணத்தை. அவ திருந்துற மாதிரியே இல்ல. அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, நீங்க இனிமேலும் தப்பு பண்ணாம இருங்க. சித்ரா, உனக்கு சாந்திய பத்தி தெரியாது, அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவ என்னப்பா பண்ணுவா? ரகு, நீ ஒண்ணுக்கும் வருத்தப்படாத. நம்ம ஆசைப்படுற எல்லாமே வாழ்க்கையில கிடைச்சிட்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா. ஆனா அந்த கடவுள் என் வாழ்க்கையில ரொம்ப தான் விளையாடிட்டா இருக்கா. அப்பா, எதுக்கு இப்ப நீங்களும் அப்செட் ஆகி அத்தையும் அப்செட் ஆக்கிட்டு இருக்கீங்க? சாரிக்கா, ஏதோ பழைய ஞாபகங்கள், அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ரகு, இப்படி விஜயாக்கு முன்னால பண்ணிடாதப்பா. அவ ரொம்ப புத்திசாலி. கண்டுபிடிச்சிட்டு வா. இததான் அத்தை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அப்பா ஏதாவது ஒளறி கொட்டும் போது அம்மாவை சமாளிக்க நான் படுற பாடு இருக்கே. சித்ரா, என்னம்மா நீ? அக்கா என்ன தப்பா எடுத்துக்க போறாங்க? அத்திக்கும் நீங்க பண்ற கூத்த பத்தி தெரிய வேணாமா? நான் உங்க இந்துவை பத்தி சொன்னேன். என்னம்மா சித்ரா, அப்பாக்கு மட்டும் ரகசியம் சொல்ற? ஒன்னும் இல்ல அத்தை, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். நீங்க என்னம்மா எனக்கு தொந்தரவு கொடுக்கறீங்க? நான் தான் இங்க வந்து இருந்துகிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. அத்தை, நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் டிவி பாத்துக்கிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ம். வாப்பா மகேஷ். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நாம ஒளிஞ்சே பேசிட்டு இருக்கிறது வேட்டியம் சார்? எல்லாம் அந்த துரோகிங்க பாடம் படிக்க மட்டும்தான். அதான் ராகுலன் இப்ப திருந்திட்டானே. அவனை குழந்தை பாசம் திருந்து வச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். யாருப்பா அவன் திருந்திட்டான்னு சொன்னத? அவன் திமிரனும் குறையல. எப்படி சொல்றீங்க? அவன் என்னை இன்னும் கொலைகாரனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட திமிர் பேச்சும் இன்னும் குறையவே இல்லை. அப்போ இப்போதைக்கு அவன் குழந்தைய நீங்க அவன்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? என்ன மகேஷ் சொல்ற? அவன் குழந்தைய நான் மறைச்சு வச்சிருக்கேனா? என்ன வேட்டியம் சார், என்கிட்டயே நடிக்கிறீங்க? மகேஷ், சத்தம் போட்டு பேசாத. யாருப்பா இதை உங்ககிட்ட சொன்னது? என்ன சார் இது? மற்றவங்களை என்கிட்ட வந்து இதை சொல்லுவாங்க. என்னைக்கு ராகுலன் பையன் காணாம போனானோ அன்னைக்கே உங்க பிளான் எனக்கு விளங்கிடுச்சு. அதுக்கப்புறமும் நீ என் மேல கோவத்துல தானே இருந்த? என்னோட பழைய மகேஷா இருந்திருந்தா நீ ஜெயில இருந்து வந்த உடனே என்னை வந்து பார்த்திருக்கணும்.